தமிழக அரசியல் களத்தில் கரூர் சம்பவம் உண்மையிலே தினம் தினம் ஒரு பெரிய ரகசிய புதையலாகத்தான் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் வருகின்ற செய்திகள் அதிர்வலைகளை ஏற்படுத்துகிறது. அடுத்த நாள் அந்த செய்திகளை தாண்டி இன்னொரு செய்தி வந்து அதிர்வலைகளை ஏற்படுத்துகிறது. இந்த கரூர் சம்பவத்தை மையப்படுத்தி ஒரு பக்கா அரசியல் திட்டம் இங்கு அரங்கேற்றப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் இங்கு புரிய வேண்டியதாக இருக்கிறது. வேறொன்றும் பெரிதாக நமக்கு தெரியவில்லை. இறந்து போன மக்களை நினைத்து உருகுகிறதா அரசியல் கட்சிகள் என்றால் இல்லை. அவர்களை பொறுத்தமட்டில் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியை வீழ்த்த வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார்களே தவிர உண்மைகள் புதைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதுதான் வருத்தமான பதிவு. இவர் ஒரு கருத்தை சொல்கிறார், அவர் மறு கருத்தை சொல்கிறார், இன்னொருவர் வேறொரு கருத்தை சொல்கிறார். 3 பேருமே அமைச்சர்கள் என்கின்ற அடையாளத்தில் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார்கள் என்பது இங்கு நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஒரு ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், ஒரு அமைச்சர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய தகவல்கள் உண்மைத்தன்மை உள்ளதாக இருக்க வேண்டும். அதுவும் குறிப்பாக ஒரு சென்சிட்டிவான ஒரு விடயம் நடைபெற்றிருக்கக்கூடிய சூழலில் அது சார்ந்த கருத்துக்களை அவர்கள் பதிவிடுகின்ற பொழுது அவர்கள் மிக தெளிவான ஒரு தகவலோடு தான் அந்த கருத்துக்களை பதிவிட வேண்டும். அவர்களால் இப்பொழுது அந்த கருத்துக்கள் பதிவிடப்பட முடியவில்லை. காரணம், தொடர்ச்சியாக அவர்கள் பொய்யை மறைப்பதற்காக உண்மை என்கின்ற தோரணையில் பொய்யை சொல்வதில் வேகம் காட்டுகிறார்கள். அப்படி வேகம் காட்டுகின்ற களத்தினால்தான் அவர்கள் வாய்களில் தவறி அந்த பொய்களை அவர்கள் சொல்லக்கூடிய களங்களினால் உண்மை என்ன என்பதை மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு களத்திற்கு அது சென்று விடுகிறது. இப்பொழுது சிபிஐ விசாரணைக்கு கரூர் சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கரூர் சம்பவம் சிபிஐக்கு கொடுக்கப்பட்டவுடன் இது கொடுக்கக்கூடாது என்பதை எதிர்த்து அரசு சார்பில் கடுமையான வாதங்கள் உச்சநீதிமன்றத்தில் வைக்கப்பட்டது. தற்பொழுது கூட அரசு வழக்கறிஞரை நீதிபதி அவர்கள் மிக கடுமையாக நாங்கள் கொடுத்தது தான், சிபிஐ விசாரணை நடந்தே தீர வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் என்கின்ற செய்திகளை நம்மால் பார்க்க முடிகின்றது. இப்பொழுது சிபிஐ விசாரணை முன்னெடுக்கப்பட்டு விட்டது. சிபிஐ விசாரணை முன்னெடுக்கப்பட்டு விட்டது என்ற உடனே ஒரு பரபரப்பு எல்லா இடத்திலும் இருக்கிறது. தற்பொழுது இந்த சிபிஐ அணியினர் கரூருக்கு விஜயம் செய்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தி வருகின்ற பொழுது திடீரென்று ஒரு அதிர்ச்சி செய்தி ஊடகங்களில் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அது என்ன செய்தி என்று பார்த்தால், இதற்கு முன்பு அதாவது இந்த கரூர் சம்பவத்தை மையப்படுத்தி ஒரு விசாரணை நடத்துவதற்காக நியமிக்கப்பட்ட குழு, ஒருவர் ஆணையம், இவைகள் அனைத்துமே பல தகவல்களை திரட்டியிருக்கிறார்கள் என்ற செய்திகள் உண்டு. ஆனால் சிபிஐ விசாரணைக்கு வருகிறது என்கின்ற பொழுது இந்த தகவல்கள் எல்லாம் எரிக்கப்பட்டிருக்கிறது என்றும் எரிந்து போன நிலையில் ஒரு பென் டிரைவ் அங்கு கிடைக்கிறது என்கின்ற செய்தி வருகின்றது. அப்படி என்றால் சிபிஐக்கு நீங்கள் தகவல் கொடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்த கருத்தை புறம் தள்ளிவிட்டு இவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த செயல்பாடு உண்மையை இவர்கள் தீயிட்டு கொளுத்தி இருக்கிறார்கள் என்பதாகத்தானே நம்மால் பார்க்க முடிகின்றது. சரி, இதற்கு என்ன ஆதாரம் என்கின்ற கேள்வி எழும்புகின்றன. முதலில் இந்த கரூர் சம்பவத்தை மையப்படுத்தி பல சந்தேகங்களை பல ஊடகங்கள் எடுத்து வைத்திருக்கின்றன. அதில் சில ஊடகங்கள் எடுத்து வைத்த சந்தேகங்களை மட்டும் நான் உங்கள் முன்னால் எடுத்து வைக்கிறேன். அதை நீங்கள் கோர்த்து பாருங்கள், உங்களுக்கு பல உண்மைகள் தெரியும். முதலில் அங்கு இருந்து கைப்பற்றப்பட்ட பொருள் என்ன? அதாவது கரூர் சம்பவத்தில் 41 பேர் இறந்து விட்டார்கள் என்கின்ற நிலைக்கு அடுத்தபடியாக அந்த கரூர் சம்பவம் நடந்த இடத்தில் என்னென்ன பொருட்கள் கைப்பற்றப்பட்டது என்கின்ற கேள்வியை வைக்கின்ற பொழுது அதிகப்படியாக, அதுவும் மூட்டை மூட்டையாக செருப்புகள் கைப்பற்றப்பட்டன என்கின்ற ஒரு செய்தியை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஊடகங்களும் அதை எடுத்து வைத்தன. இங்கு சராசரியாக எழும்பியிருக்கக்கூடிய கேள்வி ஒன்றுதான். ஒரு இடத்தில் கலவரம் நடக்கிறது, பலர் மரணத்தை தழுவுகிறார்கள். அப்படிப்பட்ட சூழலில் அனைவருமே சொல்லி வைத்தார் போல் தங்களுடைய செருப்புகளை மட்டுமே கழட்டி விட்டுவிட்டு செல்வார்களா என்கின்ற கேள்வி எழும்புகிறது. ஆனால் அங்கு குவித்து வைக்கப்பட்டிருந்த செருப்புகளின் அடையாளமும் விஜய் அவர்களுடைய மேல் வீசப்பட்ட செருப்புகளின் அடையாளமும் ஏறக்குறைய இந்த செருப்புகளை ஒத்ததாக இருக்கிறது என்பதையும் சிலர் எடுத்து வைக்கிறார்கள். அப்படி என்றால் விஜய் அவர்கள் வருவதற்கு முன்பாகவே அங்கு செருப்புகள் குவித்து வைக்கப்பட்டிருந்ததா என்கின்ற ஒரு கேள்வியை
பலர் எழுப்புகிறார்கள். இது எந்த அளவிற்கு உண்மை என்பதையும் ஆராய வேண்டியதிருக்கிறது. ஆனால் அங்கு கைப்பற்றப்பட்ட பொருள் என்று இந்த செருப்புகளை மட்டும்தான் கைப்பற்றி இருக்கிறார்கள். ஒரு கலவரம் நடைபெறுகிறது என்றால் ஒருவன் கையில் இருக்கக்கூடிய கைபேசி தவறி விழலாம், கையில் இருக்கக்கூடிய பணம் விழலாம், அல்லது கையில் வைத்திருக்கக்கூடிய தண்ணி பாட்டில் விழலாம், கையில் வைத்திருக்கக்கூடிய பேக் கீழே விழலாம். ஆனால் இவைகள் எதுவுமே அங்கு இல்லை. ஒட்டுமொத்தமாக செருப்பும் கழுத்தில் போடக்கூடிய துண்டும் தான் இருந்தது என்பது அதிர்ச்சி தகவல். அதன் பின்பு இந்த விடயம் அங்கேயே ஒரு சர்ச்சையை கிளப்புகிறது. இரண்டாவது விடயம் உடல் கூராய்வு செய்யப்பட்ட இந்த செய்தி. இந்த செய்தியில்தான் அமைச்சர் ரகுபதி அவர்கள் ஒரு புதிய கதையை ஆரம்பித்திருக்கிறார். இதற்கு முன்பு இந்த உடல் கூறுகளை மையப்படுத்தி பல கதைகள் பேசப்பட்டது உண்டு. பல செய்திகள் பேசப்பட்டது உண்டு. குறிப்பாக இரவோடு இரவாக எப்படி உடல் கூராய்வு செய்யப்பட்டது என்கின்ற கேள்வியை வைத்த பொழுது, அப்பொழுது அங்கு அந்த மாவட்டத்தின் முக்கிய பிரமுகர் என்று திமுகவால் அடையாளப்படுத்தப்படுகின்ற செந்தில் பாலாஜி அவர்கள் குறிப்பிட்டிருந்த விடயம், பக்கத்திலே ஒரு மருத்துவ கூட்டத்திற்காக வந்திருந்த மருத்துவர்களை அழைத்து ஒரு 222 மருத்துவர்கள் வந்திருந்தார்கள். இவர்களை எல்லாம் நாங்கள் அழைத்து அதில் குறிப்பிட்ட அந்த போஸ்ட்மார்ட்டம் செய்வதற்கு தகுதியான மருத்துவர்கள் 26 பேரை தேர்ந்தெடுத்து அவர்களை வைத்து நாங்கள் இந்த உடல் கூராய்வை செய்தோம் என்று குறிப்பிட்டிருந்தார். இப்பொழுது அதை குறித்து வேறும் பல கேள்விகள் எழும்பத் தொடங்கியவுடன் மா சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு கருத்தை பதிவிட்டார். அதாவது எப்படி என்றால், கரூர் மருத்துவமனையில் 3 அந்த உடல் கூராய்வு செய்யக்கூடிய டேபிள் தான் இருந்தது. ஆனால் நாங்கள் 5 டேபிள் வைத்து அந்த உடல் கூராய்வை செய்தோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த 2 டேபிள் எங்கிருந்து எடுக்கப்பட்டது என்கின்ற கேள்விக்கு சுப்பிரமணியம் அவர்களிடம் பதில் இல்லை என்பது ஒரு வருத்தமான ஒரு பதிவு. இப்பொழுது 5 டேபிள்கள் மூலம் அவர்கள் அந்த உடல் கூராய்வை செய்தார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் ரகுபதி அவர்கள் ஒரு புதிய குண்டை தூக்கி போடுகிறார். அவர் என்ன சொல்கிறார்? இல்லை 8 மேசைகள் போட்டு அதிலே உடல் கூராய்வு செய்யப்பட்டது என்ற செய்தியை வைக்கின்றார். சுகாதாரத்துறை அமைச்சர் 5 என்கின்றார், ரகுபதி அவர்கள் 8 என்கின்றார். முதலமைச்சர் அங்கு பேசுகின்ற பொழுது, அதாவது சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுது, அவர் சொல்லக்கூடிய தகவல்கள் ஒட்டுமொத்தமாக வேறொரு கோணத்தில் இருக்கிறது. அவர் என்ன தகவல் எல்லாம் சொல்கிறார் என்கின்றதை பார்க்கின்ற பொழுதே அதில் எவ்வளவு பொய்கள் இருக்கிறது, அல்லது அவர் சொல்லப்பட்ட தகவல் அவருக்கு சரியாக கொண்டு சேர்க்கப்படவில்லையா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன. அதாவது அந்த கரூர் சம்பவம் நடைபெற்ற பின்பு அரசு அதிகாரிகள் அவர்கள் மக்களை சந்திக்கிறார்கள், அதாவது செய்தியாளர்களை சந்தித்து அவர்கள் விளக்கம் கொடுக்கிறார்கள். அப்படி விளக்கம் கொடுத்த அந்த சூழலில் காவல்துறையின் உயர் அதிகாரியாக இருக்கக்கூடியவர் ஒரு கருத்தை பதிவிடுகிறார். எல்லா கூட்டத்திற்கும் நாங்கள் ஒரு 200 பேருக்குள்ளதான் நாங்கள் ஏற்பாடு செய்வோம். ஆனால் இந்த கூட்டம் அதிகப்படியான மக்கள் வருவார்கள் என்பதற்காக 20 பேருக்கு ஒருவர் என்கின்ற கணக்கீட்டில் காவல்துறை அதிகாரிகளை ஏற்பாடு செய்திருந்தோம். 27,000 பேர் வந்திருந்தார்கள். எனவே நாங்கள் 500 காவல்துறை அதிகாரிகளை ஏற்பாடு செய்திருந்தோம் என்ற கருத்தை பதிவிட்டிருந்தார். ஆனால் சட்டசபையில் முதலமைச்சர் அவர்கள் பேசுகின்ற பொழுது 606 காவல்துறை அதிகாரிகள் அங்கு நிறுத்தப்பட்டிருந்தார்கள் என்கின்ற செய்தி வருகிறது. அப்படி என்றால் இந்த 106 காவல்துறை அதிகாரிகள் எப்பொழுது இணைக்கப்பட்டார்கள் என்கின்ற கேள்வி எழும்புகின்றன. அதுபோல இந்த 47 பேர் மரணத்தை தழுவியதின் பின்னணியில் என்ன இருக்கிறது என்கின்ற கேள்வியை வைத்து அதற்கு ஒரு விளக்கமும் சொல்லப்படுகிறது. அதாவது அவர்களுக்கு குடிக்க தண்ணி கொடுக்கப்படவில்லை, உணவு கொடுக்கப்படவில்லை என்று. ஆனால் பல வலையொலிகள், பல ஊடகங்களில் பார்ப்பீர்கள் என்றால், விஜய் அவர்கள் அதாவது வருவதற்கான நேரத்தை கையில் எடுத்து விட்டார் என்கின்ற செய்தி வருகிறது. காலையில் அவர் இந்த குறிப்பிட்ட இத்தனை மணிக்குள் கரூருக்கு வருவார் என்கின்ற செய்தி வருகின்ற பொழுது காலையில் இருந்தே நேரலையில் ஊடகங்கள் காட்டிக் கொண்டிருந்தன. அப்படி காட்டிக்கொண்டிருந்த ஊடகங்கள் கரூர் பகுதியை காட்டுகின்ற பொழுது அங்கு தாவேகா தொண்டர்கள் தண்ணீர் கொடுத்த காட்சியையும் அவர்கள் உணவு கொடுத்த காட்சியும் காணொலியாக பதிவாகியிருக்கின்றன. அதை நாம் பல ஊடகங்களில் பார்க்க முடிகின்றது. அப்படி என்றால் எதற்காக முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் தண்ணீர் கொடுக்கப்படவில்லை, உணவு கொடுக்கப்படவில்லை என்கின்ற கருத்தை எடுத்து வைத்தார் என்கின்ற கேள்வி எழும்புகின்றன. இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் இப்பொழுது இன்னொரு கருத்தும் எடுத்து வைக்கப்படுகிறது. இது உண்மை அறியும் குழு என்கின்ற ஒரு குழு, ஒரு 5-6 பேர், அதில் 11 பேர் அதை குறிப்பிடுகிறார்கள்.
அவர்கள் இப்பொழுது உண்மை அறிந்து அவர்கள் ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறார்கள். இங்கு சிபிஐ விசாரணைக்கு வருகிறது என்கின்ற பொழுது இந்த உண்மை அறியும் குழுவுக்கு இங்கு என்ன வேலை இருக்கிறது என்ற கேள்வி எழும்புகின்றது. இந்த உண்மை அறியும் குழு திராவிட முன்னேற்றக் கழகம் என்ன கருத்துக்களை எடுத்து வைத்ததோ அதே கருத்துக்களைத்தான் அவர்களும் எடுத்து வைக்கிறார்கள். அதாவது ஏதோ ஒரு பொய்யை மறைப்பதற்கு இவரை தூண்டிவிட்டு நீங்கள் பேசுங்கள் என்றும், அவரை தூண்டிவிட்டு நீங்கள் பேசுங்கள் என்றும், அவரை தூண்டிவிட்டு நீங்கள் பேசுங்கள் என்றும் ஒட்டுமொத்தமாக இந்த சம்பவத்தை மையப்படுத்தி ஒரு குழப்பமான நிலையை கொண்டு சென்று கொண்டு இருக்கிறார்கள். ஒருவருக்கு ஒருவர் சரியான தகவல் இல்லை. அவர்கள் சொல்லக்கூடிய விடயங்கள் அனைத்துமே ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டதாக இருக்கின்றது. ஆனால் தொடர்ச்சியாக ஒருவரை மட்டும் விமர்சிப்பதில் அனைவருமே ஒன்றாக இருக்கிறார்கள். அது விஜய் அவர்களை விமர்சிப்பதில் மட்டும் அனைவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். அப்படி என்றால் இதன் உள்நோக்கம் விஜய் அவர்களுடைய வளர்ச்சி தங்களுடைய அரசியல் களத்திற்கு முடிவு கட்டிவிடும் என்கின்ற ஒற்றை நோக்கோடு தங்களிடம் இருக்கக்கூடிய அரசு பலம், பணபலம், ஊடக பலம் இவைகளை வைத்துக்கொண்டு விஜய் அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை பதிவிட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் ஆட்சியாளர்கள் வேகம் கட்டி இருக்கிறார்களா என்கின்ற கேள்வி வருகின்றன. இங்கு அமைச்சர் ரகுபதி அவர்களும் அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களும் அமர்ந்து பேச வேண்டும். பேசிவிட்டு அவர்கள் ஒரு முடிவெடுக்க வேண்டும். உண்மையிலே எத்தனை மேஜை அங்கு போடப்பட்டிருந்தது, நீ ஏன் 8 என்று சொன்னாய், நான் 5 என்று சொல்லிவிட்டேன், உண்மையிலே நமக்கே கணக்கு தெரியவில்லையா என்று இருவரும் அமர்ந்து பேசி ஒரு தெளிவான முடிவை எடுத்து அதன் பின்பு அவர்கள் வெளியே சொல்லலாம், இத்தனை மேசைகள் தான் அங்கு இருந்தது என்பதை சொல்லலாம். இங்கு இந்த மேசை கணக்கீடை அவர்கள் சொல்கின்ற பொழுது இன்னும் சில கேள்விகளை பலர் எழுப்புகிறார்கள். அது என்ன கேள்வி எழுப்புகிறார்கள் என்றால், மருத்துவத்துறையை சார்ந்த மருத்துவர்களிடம் கேட்டீர்கள் என்றால் அவர்கள் ஒரு விளக்கத்தை சொல்கிறார்கள். ஒரு உடலை நாம் பரிசோதிக்க வேண்டும் என்றால், அதாவது மார்ச்சுவரி, அதை உடல் கூராய்வு செய்ய வேண்டும் என்றால் ஒரு உடலுக்கு 2.5 மணி நேரத்திலிருந்து 3 மணி நேரம் ஆகும் என்று குறிப்பிடுகிறார்கள். அதிகப்படியாக 4 மணி நேரம் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதன் பின்பு அந்த மேசை சுத்தம் செய்து எல்லாம் தயார் செய்வதற்கு 45 நிமிடத்திற்கு மேலாகும் என்கின்றார்கள். அப்படி என்றால் ஒரு உடலை கூராய்வு செய்வதற்கு ஏறக்குறைய 3 to 4 மணி நேரம் ஆகும் என்பதுதான் கணக்கு. அப்படி என்றால் இவர்களுடைய கணக்கீட்டின்படி 5 மேசைகள் இயக்கப்பட்டிருக்கிறது என்றால் 14 மணி நேரத்தில் இவர்கள் எத்தனை உடல்களை பரிசோதனை செய்திருப்பார்கள் என்கின்ற கேள்விகளையும் அவர்களே எழுப்பிவிட்டு இட்டிருக்கிறார்கள். எனவே அரசு சார்ந்தவர்கள், அரசை நடத்தி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் ஒரு தகவலை மக்களுக்கு எடுத்து வைக்கக்கூடிய சூழலில் அந்த தகவலுக்கான ஆதாரங்களோடு அந்த தகவலை மையப்படுத்தியது எது உண்மை எது பொய் என்பதை ஆதாரங்களோடு அதை எடுத்து வைப்பது தான் அவர்களுக்கு சால சிறந்தது. ஆனால் இங்கு ஆதாரமே கிடையாது. ஒரு தங்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு திட்டமிட்ட சில விடயங்களை மாற்றுவதற்காக அவர்கள் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய முயற்சி தான் இப்பொழுது பெரும் சர்ச்சைகளை கிளப்பிக்கொண்டு இருக்கிறது என்பதுதான் நிஜம். காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.